பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கு குறித்தான சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயிலுவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தில் 38வது பாடத்தை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். 38A. இதில் நாம் அல் ஹுரூஃபுல் முகத்தஆத், அதாவது தனித்த எழுத்துக்கள், செப்பரேட்டட் லெட்டர்ஸ் சொல்லுவோம், நீட்டி படிக்கப்பட வேண்டிய இந்த மத்தோடைய எழுத்துக்கள். இது மத்தோடைய எழுத்து பாடத்தை தொடர்ந்து வருவதற்கான காரணம், இதிலும் நாம் நிறைய நீட்டக்கூடிய எழுத்துக்கள் இருக்கிறது, தனித்த எழுத்துகள். உதாரணத்துக்கு இந்த யாசீன் போன்றவைகள் தனித்தனி எழுத்துக்கள் என்று சொல்லுவோம். அரபில அல் ஹுரூஃபுல் முகத்தஆத் என்று சொல்வார்கள். முகத்தா என்றால் துண்டாக்கப்பட்ட, அப்ப துண்டு துண்டா எழுத்தா படிக்கணும், வார்த்தையை படிக்கணுங்கிறதுக்கு. உதாரணத்துக்கு இதை யாஸ் அப்படின்னு படிச்சிடக்கூடாதுல்ல, யாசின்னு படிக்கணும். சூறாக்களுடைய ஆரம்பத்தில் வரும் இவ்வகை வார்த்தைகளை தனித்த எழுத்துக்களாக தேவையான இடத்தில் மதுடன் உச்சரிக்க வேண்டும் என்பதுதான் சட்டம். இதனுடைய ஹிக்மத், இதனுடைய பொருள் அல்லாஹ்வுக்கே தெரியும். வல்லாஹு அலமு பி முராதிஹி என்று நாம் இதை சொல்லுவோம். இது குர்ஆனுடைய வைஜாசுகளில் ஒன்று. அதாவது நம்ம இந்த எழுத்துக்களை கொண்டுதான் அரபுகள் அரபு மொழி பேசுறாங்க, கவிதைகள் உருவாக்கி இருக்கிறாங்க. எழுத்துக்களை கொண்டுதான் அந்த குர்ஆன் வந்திருக்கு. இந்த குர்ஆனை யாராலும் உருவாக்க முடியாது. இந்த எழுத்துக்களுக்கு கூட இதுல என்ன நல்லா சொல்ல வர்றாங்கிறது கூட அவங்களால புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு அவங்கள மெய்சிறக்க வைத்ததுதான் இந்த ஹுரூஃப் முகத்தாத்துகள். ஹுரூஃப் முகத்தாத்துகளுக்கு பிறகு பெரும்பாலும் அல் குர்ஆன் அல் ஹக்கீம், தில்க ஆயாத்துல் கிதாப் முபீன், தாலிகல் கிதாப் என்று குர்ஆனை பற்றி, இந்த வேதத்தை பற்றியான செய்தி தான் துவங்கும். அப்ப இந்த குர்ஆன் உண்மையான வேதம் என்பதை உணர்த்து வண்ணமாக அல்லாஹ் அந்த ஹுரூஃப் முகத்தாத்தை பயன்படுத்திருக்கான்னு சொல்லி அறிஞர் பெருமக்கள் சொல்லுவாங்க. அதுவே ஒரு ரம்மியமான, அதுவே ஒரு நீட்டலோடு அழகாக அது ஓதப்படும் பொழுது அது ஒரு நல்ல ஈர்ப்பை கொண்டு வரக்கூடியது. எவ்வளவுங்க இருக்கு குர்ஆன்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா 14 இருக்குது மொத்தம். ஹுரூஃப் முகத்தாத்துல எவ்வளவு இருக்குது? யாசீன்ங்கிறது ஒண்ணு, ஹாமீம்ங்கிறது ஒண்ணு, தோஹா இருக்கு, காஃப் இருக்கு. இந்த மாதிரி எவ்வளவு இருக்கு? 14 இருக்கு. 14 செட்ஸ், 14 இருக்கிறது, 14 வகைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அது எத்தனை சூறாக்கள்ல வந்திருக்குது? திரும்ப திரும்ப வரும்ல, ஒரே இது 2 3 தடவை 5 தடவை வந்ததெல்லாம் இருக்குது. அப்போ எத்தனை சூறாக்கள் வந்திருக்குன்னா 29 சூறாக்களில் அது இடம்பெறுகிறது. அப்ப 14 ஹுரூஃப் முகத்தாத்துகள் இருக்கிறது, 14 செட் இருக்குது, 29 சூறாக்கள்ல வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 29ங்கிறதுக்குள்ள என்ன? அரபு எழுத்துக்கள் மொத்தம் 29. அப்ப 29 சூறாக்களில் இந்த ஹுரூஃப் முகத்தாத்துகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மாஷா அல்லாஹ். அப்போ மொத்தம் 14 இருக்கு. அது முக்கியமான 8 நம்ம இன்ஷா அல்லாஹ் இதுல நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். இது அல்லாதவைகளும் இருக்குது. நம்ம ஒரு 8 இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணோம். இதே மாதிரி மற்றதை நம்ம பிராக்டிஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இது நமக்கு ஒரு சிறந்த அளவுகள். 1 எழுத்து கொண்டது, 2 எழுத்து கொண்டது, 3 எழுத்து கொண்டது, 4 எழுத்து கொண்டது, 5 எழுத்து கொண்டது, இப்படி நம்ம சின்னல இருந்து பெருசு வரைக்கும் நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். 1 எழுத்து கொண்டது மொத்தம் 3 இருக்கு குர்ஆன்ல. அதுல 1 இப்ப நம்ம பிராக்டிஸ்க்கு எடுத்துருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 38வது சூரா ஸாத். இதனுடைய சட்டத்தை சொல்லிடுறேன். 6 ஹரக்கா நீட்டணும். இது மத்து லாசிமை போன. ஏன்னா மத்து லாசிமை என்ன? அலிஃப் மத் யா மத் வா மத் தொடர்ந்து என்ன சுக்குன ஷத்து அதே வார்த்தையில் வந்தால், சுக்குன் ஷத்து வந்தால் அது என்னது? மத்துல் லாசிம் 6 ஹரக்கா நீட்டணும். இப்ப பாருங்க, ஸாத் அப்படிங்க நீங்க பிரிச்சு எழுதுங்க. ஸா அலிஃப் மத்து, அப்புறம் இது சுக்குன், அப்ப அலிஃப் மத்துக்கு அப்புறம் சுக்குன் வந்துருச்சு. இது எல்லாத்துலயுமே எங்கெல்லாம் நீட்டப்படுது அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அலிஃப் மத்துக்கு அப்புறமோ யாமத்துக்கு அப்புறமோ அல்லது வாவ் மத்துக்கு அப்புறமோ சுக்குனோ அல்லது ஷத்தோ வருது. அப்ப அது 6 ஹரக்கா நீட்டுங்க அடிப்படையில் இங்க எங்கெல்லாம் மத்து போடப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையும் 6 ஹரக்கா நீட்டணும். மத்து போடாம ஸ்டாண்டிங் ஃபத்தா போடப்பட்டிருக்குல்ல, இண்டோ பாக்ல அது போடப்பட்டிருக்கு, உஸ்மானில போடப்பட்டிருக்கு. அது 2 ஹரக்கா நம்ம நார்மலா லெட்டர் 2 ஹரக்கா நீட்டுற மாதிரி அதை நீட்டிடணும். சோ இது 6 ஹரக்கா நீட்டணும். ஸாத் அப்படின்னு நம்ம இதை நீட்டணும். குர்ஆன்ல வரும்போது ஸாத் வல் குர்ஆனி தில் ஸிக்ர் அப்படின்னு நம்ம இது ஓதப்படும். அதே மாதிரி யாசீன் எடுத்துக்கிட்டோம்னா யா என்பது 2 ஹரக்கா. ஏன்னா அது நார்மலாவே மத்துல் அலிஃப், அது மத் அஸ்லி 2 ஹரக்கா. அலிஃப் பார்த்தா சொல்லும்போது அலிஃப் பா த ஃப 2 ஹரக்கா தானே சொல்லும். யா ஹம்சா யா, அது யான் 2 ஹரக்கா தான் சொல்லும். அதை நம்ம 6 ஹரக்காக நீட்டக்கூடாது. யா சீன் சிலர் நீட்டுவாங்க. ராஜா அந்த வேலைலாம் பார்க்காதீங்க. சீன்ல மட்டும்தான். சீன் அப்படிங்கிறது நீங்க நேச்சுரலா எடுத்துக்கிட்டீங்கன்னா சி அப்படிங்கிற யாமத்துக்கு பிறகு இன் அப்படிங்கிற சுக்குன் வரனால அது 6 ஹரக்கா நீட்டப்படுது. அப்ப சொல்லுங்க பாப்போம். யாசீன் 6 ஹரக்கா. ஓகேங்களா? அப்புறம் ஹாமீம், அது எப்படி சொல்லணும்? ஹமீம் வல் கிதாபில் முபீன். அலிஃப் லாம் மீம் குர்ஆன்ல அது 5 6 இடங்கள்ல இருக்குது. எப்படி சொல்லணும்? அலிஃப் லாம் மீம். லாமுக்கு அப்புறம் மீம சொல்லும் பொழுது அதில் ஒரு குன்னா இருக்கிறது. அந்த குன்னா செஞ்சுட்டு தான் மீம் சொல்லணும். அப்ப 6 ஹரக்கா லாம், 6 ஹரக்கா மீம், அதுக்கு இடையில ஒரு 2 ஹரக்கா அளவுக்கு மீமோட குன்னா சேரும். இங்க கவனமா பார்த்து நீங்களும் சொல்லுங்க பார்ப்போம். அலிஃப் லாம் மீம். ஓகே, அதே மாதிரி அலிஃப் லாம் ரா. ரா 2 ஹரக்கா தான் தடிப்போம். ரா அப்படின்னு சொல்லணும். அடுத்து பாருங்க,
தாசீம் மீம். இடையில குன்னா கவனிச்சிங்களா? அந்த குன்னா செய்யணும். அடுத்து அலிஃப் லாம் மீம் ரால பாருங்க. அதுலயும் லாம்க்கு அப்புறம் மீம்ல ஒன்னா செஞ்சுட்டு மீம் சொல்லிட்டு ரா சொல்லணும். சொல்லுங்க பாப்போம். சொல்லலாமா? அலிஃப் லாம் மீம் ரா. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். கடைசியா மிகப்பெரிய ஒரு ஹுஃப் முகத்தா 5 எழுத்துக்கள் கொண்டது. அலிஃப் லாம் மீம் ரால கூட 3 எழுத்தாக இருந்தது. அது மீம ஷத்தோட சொல்லனால அதை நம்ம 5 ஹரக்காக்கு நம்ம எடுத்துக்குவோம். இது 5 எழுத்துக்களாக அதை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இது டிபிக்கலி தனித்தனியான 5 எழுத்துக்கள். கேஃப் 6 ஹரக்கா, ஹயா 2 ஹரக்கா தான், ஐன் 6 ஹரக்கா, சாத் 6 ஹரக்கா. ஐன் சொல்லிட்டு சாத் சொல்லும்போது அதுல ஒரு எஃபா எனக்கூடிய ஒரு ரூல் இருக்கு. அது பின்னா நம்ம முறையா நம்ம படிப்போம். அது ஒரு மூக்கால சொல்லி செய்யணும். அப்ப 6 + 6 + 6 18 + 4 22 ஹரக்கா இதை நம்ம நீட்ட போறோம். சரிங்களா? 22 அப்படின்னு நினைக்க வேணாம், ரொம்ப சுலபமா சொல்லலாம். பாருங்க, كاف ها يا عين صاد. வெரி சிம்பிள். மாஷா அல்லாஹ். இப்படிதான் ஹுருஃப் முகத்தாத்துக்களை சொல்லணும். ஒற்றை எழுத்து ஹுருஃப் முகத்தாத்துல சுவாதை போன்று காஃப் இருக்கு, நூன் இருக்கு. இப்படி சொல்லுவோம், காஃப் வல் குர்ஆனில் மஜீத். அதே மாதிரி நூன், நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். இந்த மாதிரி வேற சில ஹுருஃப் முகத்தாத் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம குர்ஆன்ல பார்க்கும்போது நம்ம படிக்கணும். நம்மளுக்கு தேவையான பேசிக்கா ஒரு 8 எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இதே மாதிரி எப்படி நம்ம சொல்லுவோம், இன்னும் இத்தனை குர்ஆனில் இருக்கிறது, அதை நீங்கள் அதை கண்டு நீங்கள் பயிற்சி பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி உங்க கவனத்துக்காக விட்டாச்சு. இது நம்ம ஒரு இன்னும் 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண நம்ம படிச்சிடலாம். ஆனால் இதே மாதிரிதான் நீங்க படிக்கணும். இப்ப நீங்க எடுங்க, குர்ஆனை திறங்க, எடுத்து 29 சூறாக்களுடைய ஆரம்பத்துல எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது இதே மாதிரி நீங்க அப்ளை பண்ணி இன்ஷா அல்லாஹ் தேடி எடுத்து படிச்சு இன்ஷா அல்லாஹ் பிராக்டிஸ் பண்ணுங்க. 2 ஹரக்கா நீட்டமா இருக்கும், அல்லது 6 ஹரக்கா நீட்டமா இருக்கும். வேற இதுல 4 ஹரக்கா 5 ஹரக்காங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லை. ஓகேயா? சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கு குறித்தான சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயில்வோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தில் 38வது பாடத்தை இப்போது நாம் பார்க்க போகிறோம். இதில் நாம் சென்ற 2 பாடங்களில் பார்த்த சூரத்துல் மாஊனை நாம் பயிற்சி செய்தோமே, அதை இப்போது காரியோட மாஷா அல்லாஹ் ஷேக் அஃபாசி அவர்களோடு சேர்ந்து நாம் இப்போது ஓதப் போகிறோம். இப்போ நம்மளுக்கு ஊக்கம் ஊட்டக்கூடிய குறிப்பு எண் 3. அதாவது அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கூடிய அருட்கொடைகளில் பெரும் அருட்கொடைகள் இருக்கிறது, எண்ணற்ற அருட்கொடைகள் இருக்கிறது. அதுல ஒன்று பேசும் திறனை அல்லாஹ் தஆலா தந்தது. அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். பேச முடியாத சகோதர சகோதரிகளும் இருக்கிறார்கள். செவிப்புலன் இல்லாதவர்கள், பேசும் திறன் இல்லாதவர்கள், அந்த நியமத்து கொடுக்கப்படாத சோதனைக்குள்ளாக்கப்பட்டவர்கள் இருக்கிறார். அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு தந்திருக்கானே அப்படிங்கும் போது எத்தனையோ விஷயங்களை பேசுறோம். அல்லாஹ் விரும்பியதை பேசுறோம், விரும்பாததை பேசுறோம். அல்லாஹ்வை கோபமூட்டக்கூடிய விஷயத்தை பேசுறோம், மக்களை விருப்பிட்டக்கூடிய விஷயங்களை பேசுறோம், பிரச்சனைகளை வளர்க்கக்கூடிய விஷயங்களை பேசுறோம், பாவகரமான விஷயங்களை பேசுறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அல் குர்ஆனை அல்லாஹ்வுடைய வார்த்தையை பேசுவதற்கு, அல்லாஹ்வுடைய வார்த்தை எப்படி ஓதப்பட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அனுப்பப்பட்டு ரசூலுல்லாஹ் ஓதி சஹாபாக்கள் ஓதி காமித்து இன்று வரை குர்ஆக்களால் காரிகளால் ஓதப்படுகிறது, அப்படி ஓதுவதற்கு எனது நாவை, எனது குரலை நான் பயன்படுத்தினேனா அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்வி நம்ம கேட்டுட்டு நம்ம முயற்சியை விடாமுயற்சியாக நாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் இப்பொழுது முறைப்படி சூரத்துல் மாஊனை நாம் ஓதி இப்போது பயிற்சி செய்ய போகிறோம். காரியோட ஓதுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை ஓதி பார்த்துக்குருவோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون. இப்ப காரி சாப் நம்மளோட ரெடியா இருக்காங்க. அவங்களோட இப்ப நீங்களும் ரெடியா இருப்பீங்க. அந்த அடிப்படையில சூரத்துல் மாஊனை 1 by 1 verse by verse இன்ஷா அல்லாஹ் நம்ம இப்ப ஓத விட்டு கேட்டு ஓத போகிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். أرأيت الذي يكذب بالدين
اليتيم فذلك الذي يدع اليتيم فذلك الذي يدع اليتيم فذلك الذي يدع اليتيم ولا يحض على طعام المسكين ولا يحض على طعام المسكين ولا يحض على طعام المسكين ولا يحض على طعام المسكين. நீங்க சத்தம் போதுங்கிறதுக்காக நான் சத்தத்தை சில நேரத்தில் குறைச்சிக்கிறேன். நீங்க சத்தத்தை குறைக்கவே கூடாது. فويل للمصلين فويل للمصلين فويل للمصلين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون 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 الذين هم يراءون الذين هم يراءون الذين هم يراءون الذين هم يراءون ويمنعون الماعون ويمنعون الماعون ويمنعون الماعون ويمنعون الماعون. இது அஃபாசியா இல்லை நீங்க ஓதுனது அஃபாசியா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு மாஷா அல்லாஹ் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத அல்ஹம்துலில்லாஹ் நம்புறேன். அல்லாஹ் போதுமானவன். இந்த கோர்ஸுக்காக வேண்டி உழைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அனைவருக்காக நாம் இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வோம். அல்லாஹ் நமக்கும் அருள் புரிவானாக. குர்ஆனை நல்ல முறையில் கற்று ஓதுவதற்கு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.